அஜித் வந்து இயல்பாக கொஞ்சம் நல்லா இல்லை, எனக்கு அப்படிதான் அவர் தோணுது. சில பேர் இயல்பாகவே நல்லா இருப்பாங்கல்ல. அப்போ என்னன்னு கேட்டால், முதல்ல அவர் கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணார் இன்டர்வியூவில். வார்த்தையில் ரொம்ப தேர்வு செஞ்சு போனார். ரொம்ப நிதானமாக இது பண்ணி போனார். அப்போ நான் என்ன பண்ணேன், அப்புறம் 2 கேமரா 2 கேம் செட்டப்பு. நான் சொன்னேன் கேமராஸ் ஆஃப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன், சார் உங்கள் வாயிலேருந்து வார்த்தையை படிங்க தான் இந்த இன்டர்வியூ ஹிட் பண்ணணும்லாம் இல்லை சார், நீங்கள் இருக்கீங்க ஓகே. எனக்கு வந்து நல்ல கேள்விகள் நான் கேட்பேன், நம்ம அதுலேயே இந்த ஷோ நல்லா வரும், எனக்கு ஐ நோ இட், நீங்கள் என்னை நம்பலாம் அப்படின்னு. நான் அப்போ கேமரா ஆஃப் பண்ண அப்புறம் அவர் சொன்னார், இல்லை நான் ரொம்ப காலம் இன்டர்வியூவே எனக்கு இதாகிடுச்சு, பிகினிங்கில் எனக்கு பெருசாக தமிழ் வராது, அப்போ பார்த்தீங்கன்னா நான் எதாவது கொடுத்தேன்னா தமிழ் நடிகர் தமிழே பேசுறதில்லை அப்படின்னாங்க. சார் நமக்கு லாங்குவேஜ் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்து கொஞ்சம் இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு தமிழ் ஆர்டிஸ்ட்டு இன்னும் பெரிய இதாட்ட இங்கிலீஷ் பேசுகிறாரு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. சரி ஓகே நம்ம பேசலாம், இப்படின்னா அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது யார்கிட்ட கிளாரிஃபை பண்ணிக்கணுங்கிறதுக்கான பேக்ரவுண்டு எனக்கு கிடையாது. அவருக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்டு கிடையாது தான், ஒரு சினிமா பேக்ரவுண்டுன்னு ஒரு வரல இல்லை. ஸோ எனக்கு அந்த மாதிரி பேக்ரவுண்டு கிடையாது. நானாக தான் எல்லாமே சரி தப்புன்னு பிடிச்சி வரணும். அப்புறம் என்ன பண்ணேன், நான் அவாய்ட் பண்ணேன், பேசாமல் இருப்போன்னா பெரிய இவர் பேசக்கூட மாட்டேங்கிறாரு அப்படின்னாங்க. அப்போ என்ன பண்ணாலும் ஏதாவது சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வேர்டுக்கு இதுதான் எக்ஸாக்ட் மீனிங்னு எனக்கு கரெக்டாக பிடிக்க தெரியாது. ஸோ நான் இயல்பாக ஒரு வேர்டு சொல்லலை, அந்த வேர்டை வச்சு பலார் அது இதுன்னு போட்டுருவாங்க. அப்புறம் தான் நான் ரொம்ப சைலண்ட்டாக இருக்க ஆரம்பித்தேன். இப்போ கூட அதான் அந்த எஸ்டிடேட் பண்ண சொன்னேன், அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நீங்கள் வார்த்தைகள்லாம் இது பண்ண வேணாம், உங்கள் மனசுலேருந்து நீங்கள் பேசுங்க. அப்புறம் அவர் வாஸ் வெரி ஹாப்பி பிகாஸ் நான் அவர் என்னென்ன புக்ஸ்லாம் படிப்பாங்க. நான் இப்போ தான் கேட்க வந்தேன். ஏன்னா நான் வந்து எப்பவுமே இன்டர்வியூவில் அப்படி தான் பார்ப்பேன். அதான் சொல்லலை, ஒரு கெஸ்ட்டாக பார்ப்பேன். ஒரு சாமானியர்னா நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட் அப்படின்னா வெறும் நடிப்பு இல்லை, அதை தாண்டி உள்ள இருக்குது. அதுதான் ஒரு நிறைய பேருக்கு அந்த கியூரியாசிட்டி இருக்குல்ல. இவர் ஃப்ரீயாக இருக்கல என்ன பண்ணுவார். இப்போது அஜித் வந்து ஒரு பொண்ணோட ஸ்கூலில் போய் நிற்கிற ஃபோட்டோ ஏன் வைரல் ஆகுதுன்னா, அஜித் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி இருப்பாருங்கிறது அவருடைய ஃபேன்ஸுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஆச்சரியம். ரியல் லைஃப்ல ஒரு மனுஷன் எப்படி இருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் இது இருக்குது. அவர் அங்கே போயிட்டு சாதாரணமாக கையை கட்டிட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த ஒரு பிம்பம் ஏன் அப்படி இதுன்னா, ஒரு மனுஷன் சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாரும் விரும்புகிறான். அப்போ அதை பார்க்குறப்ப எல்லாரும் அதை செலிப்ரேட் பண்ணுறான். ஸோ நான் அவர்கிட்ட அதெல்லாம் கேட்டேன், உங்களுக்கு என்ன புக்கு பிடிக்கும், நீங்கள் என்ன புக் படிப்பீங்க. அப்போ ஒரு சொன்னால் எனக்கு இது வரைக்கும் யாருமே கேட்டதில்லை எல்லாம், ஏன் அப்படின்னு கேட்டேன். தெரில, அதெல்லாம் கேட்டதில்லை, அவ்வளோதான், இதில் என்ன இருக்குது நான் கேட்குறேன். அப்புறம் சொன்னார், அவர் ரொம்ப நிறைய வித்தியாசமான புத்தகங்கள்லாம் படிக்கிறார். அவர் சொன்ன சில புத்தகங்கள் எனக்கு எதுவும் தெரில. அவர் சொன்ன புக்ஸில் 2-3 நான் எடுத்து வந்து நெட்டில் போய் செக் பண்ணிலாம் பார்த்தேன். ரொம்ப வித்தியாசமான புத்தகங்கள்லாம் படிக்கும். அப்புறம் என்ன வெரி சிம்பிள், அதான் சொல்ல இயல்பாகவே ஒரு இருப்பாங்கள்ல. நான் அதுக்கப்புறம் வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் சந்திப்பேன். எங்கே விட்டோமோ அதே இடத்துலேருந்து ஆரம்பிப்பார். அதே ஸ்பிரிட்டோட தான், நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க, கரெக்டாக அந்த பழச ஞாபகம் சொல்லுவார். அந்த இது நல்லா இருந்ததுல அது. அப்புறம் இடையில எங்கேயாவது ஒரு வேளை நம்மளை பார்த்துருந்தாருன்னா, அல்லது ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் கண்ணில் பட்டிருந்தோம்னா நாங்கள் உங்களை பார்த்தேன்னு சொல்கிறதோ, அல்லது டெலிவிஷனில் ஏதோ யதார்த்தமாக கிராஸ் பண்ணுறப்ப கவனிச்சிருந்தா அது பார்த்தேன். அது அப்புறம் நின்று 2 மினிட்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்தது. அது மாதிரி ரொம்ப ரொம்ப பிளைனான ஒரு ஆள். ஓகே. யா